நாடாகுன்றோ காடாகுன்றோ அவளாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வளி நல்லவராடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலுடைய பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வகை நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தில் நல்ல ஆண்மகன் இருந்தால் அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த நிலத்துல சிறப்பா இருப்பாங்கன்ற பாடல் இக்காலத்துக்கு மட்டும்தான் அக்காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முக்காலத்துக்குமே பொருந்தக்கூடிய பாடல். ஒரு பெண் ஆனவள் தன்னுடைய கனவுகளை வாரணம் ஆயிரம் சூடி கணாக்களோடு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய பெண்ணை எப்படி ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு ஒரு பெண் உறுதுணையாக நின்று பக்கபலமாக நின்று வெற்றியை நடத்தி செல்கிறாளோ, அதே போல ஒரு பெண்ணினுடைய கனவை ஒரு ஆண்மகன் ஒரு காதலனாய், நண்பனாய், தோழனாய், வழிகாட்டியாய் இருந்து அதை நடத்தி சென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழக்கூடியவராக இருப்பார், தெய்வத்திற்கு இணையாக போற்றக்கூடியவராக இருப்பார் என்கிறது குறள். நான் அப்படியாகத்தான் சுப்பிரமணியன் சாரை பார்க்கின்றேன். ஏன்னா இந்த இலக்கிய துறைன்றது நீங்க லேசப்பட்ட துறை கிடையாது, 5 பைசா வராதுங்க. ஆனாலும் அவர் எல்லா இலக்கிய மன்றத்துக்கும் அவங்களுக்கு பஸ்ல போறதுக்கு சேராதுன்றதுக்காண்டியே 2 வீலர்ல அழைச்சிட்டு போவாராம். இப்ப உமா அவர்கள் ஒரு சிறுகதை ஆசிரியராய், நாவலாசிரியராய், பாடலாசிரியராய், கவிஞராய் இப்படி பல்வேறு பரிமாணங்களை எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பின்புலமாய் இருந்தவர் சுப்பிரமணியன் சார். நீங்க எல்லாரும் கைத்தட்டலாமே வாழ்த்தொழியா.